ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம எப்பயுமே நம்ம குழந்தைக்கு எதை கொடுக்கணுன்னாலும் முதல்ல நல்லா ரிசர்ச் பண்ணுவோம். கூகுளில், யூடியூப்பில், இல்லை பெரியவங்க சொல்கிறத வச்சு இதெல்லாமே பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டதை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெல்கம் டு மேக்ஸிலாப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்வர் பாத்திரங்களில் ஏன் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும், சாப்பாடு ஊட்டலாமா, எப்படி ஊட்டணும், எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றதை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், ஏன் சில்வர் குழந்தைங்களுக்கு பெஸ்ட்? முதல்ல பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கான். இது வந்து நான் டாக்ஸிக்னு சொல்லுவாங்க. அதாவது இது தெரியாமல் வாய்க்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா கூட குழந்தைக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது, இதில் பிபிஏ கிடையாது. நம்ம ஏதாச்சும் பவுல் வாங்க போகிறோம், ஒரு சிப்பர் வாங்க போகிறோம், இல்லை ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்குறோன்னா கூட பிபிஏ இருக்கா, பிபிஏ இல்லையா, அந்த பவுல் என்ன குவாலிட்டி, இதெல்லாம் பார்ப்போம். ஆனால் சில்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த குவாலிட்டியும் பார்க்க தேவையில்லை. மூணாவது, இது நான் டாக்ஸிக். நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பவுலெல்லாம் மேலே வந்து யூஸ் பண்ண அந்த லேயர் வந்து பீல் ஆகிட்டு மேலே வந்துடும். குழந்தைக்கு ஊட்டும் போது சம்டைம்ஸ் வாயில் போயிடும். ஆனால் சில்வர் பாத்திரங்களில் அந்த பிரச்சனையே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஜஸ்ட் என்ன சொல்கிறது, நம்ம ஸ்டெரிலைசேஷன் பண்ண தேவையில்ல. ஒரு பிளாஸ்டிக் பவுலோ இல்லை சிப்பரோ நம்ம யூஸ் பண்ணும் போது அதை வந்து வாஷ் பண்ணி 2 நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை ஸ்டெரிலைஸ் பண்ணுவோம். அதெல்லாமே இதில் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கும். அதாவது நம்ம இப்போ ஒரு ஆப்பிள் கொடுக்குறோன்னா கூட அந்த ஆப்பிளை வந்து குழந்தைக்கு ஒரு ஸ்பூனாக நம்ம ஊட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஆப்பிளோட கலரே மாறிடும். ஆனால் சில்வரில் அந்த மாதிரி கலர் மாறுறத வந்து கொஞ்சம் ஸ்லோவாக்கும். மெயின் பாயிண்ட் என்னென்னா, இதில் டெம்பரேச்சர் நமக்கு அப்படியே தெரியும். நம்ம இப்போ கஞ்சி ஊட்டுறோமோ இல்லை குழந்தைக்கு கஷாயம் கொடுக்கும் போதோ அது வந்து சூடாக இருக்கா இல்லையான்றது அதை தொட்டு பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம குழந்தைக்கு அதை கொடுக்கலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் தாங்க. எவ்வளோ வாஷ் பண்ணாலும் போக போக சில்வர் வந்து கலர் பிளாக் ஆகிட்டே போயிடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது அழுக்கு கிடையாது, அது சில்வரோட நார்மலான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. எப்படி சில்வரை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்? நார்மலாக நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நார்மல் டிஷ் வாஷ் சோப்லேயும் வாட்டர்லேயும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீனான கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஜிப்லாக் கவரில் வந்து உள்ளே காற்று போகாத மாதிரி நல்லா சீல் பண்ணிட்டோன்னா அந்த சில்வர் வந்து கருக்காது சீக்கிரமாக. குழந்தைக்கு எப்படி ஆப்பிள் கொடுக்கணும், சளிக்கு எப்படி மருந்து செய்யணும், இந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த மாதிரி